ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 2,34,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த 3 திருக்கோயில்களின் திருப்பணிகளை அமைச்சர் ஆர் காந்தி தொடங்கி வைத்து 60,30,000 ரூபாய் மதிப்பீட்டிலான முடிவுற்ற 2 திட்டப்பணிகளை திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சிகளில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சந்திரகலா தலைமை தாங்கினார். இதன்படி நெமிலி ஊராட்சி ஒன்றியம் பள்ளூர் ஊராட்சியில் இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் 94,50,000 மதிப்பீட்டில் 1,500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு திருக்குகேஸ்வரர் திருக்கோவில் திருப்பணிக்கு பூமி பூஜையிட்டு பணிகளை அமைச்சர் ஆர் காந்தி தொடங்கி வைத்தார். இதேபோல் பணப்பாக்கம் முதல்நிலை பேரூராட்சியில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து 13,18,000 ரூபாய் மதிப்பிலான கட்டப்பட்ட புதிய அங்கன்வாடி மைய கட்டிடத்தை அமைச்சர் ஆர் காந்தி திறந்து வைத்து குத்துவிளக்கேற்றினார். தொடர்ந்து பணப்பாக்கம் அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் நபார்ட் நிதி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 47,12,000 மதிப்பிலான கட்டப்பட்ட 2 வகுப்பறை கட்டிடத்தை அமைச்சர் ஆர் காந்தி குத்துவிளக்கேற்றினார். தொடர்ந்து நெமிலி வட்டம் காவேரிப்பாக்கம் பேரூராட்சியில் இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் 51,70,000 ரூபாய் மதிப்பீட்டில் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு அபய வரதராஜ பெருமாள் திருக்கோவில் திருப்பணிக்கும் ஷோலிங்கர் ஊராட்சி ஒன்றியம் பெருங்காஞ்சியில் இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் 87,31,000 மதிப்பில் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு அகத்தீஸ்வரர் திருக்கோவில் திருப்பணிக்கும் அமைச்சர் ஆர் காந்தி பூமி பூஜையிட்டு பணிகளை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சிகளில் ஷோலிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் ஏ.எம். முனிரத்னம், வருவாய் கோட்டாட்சியர்கள் வெங்கடேசன், ராஜராஜன், இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையர் அனிதா, ஒன்றிய குழு தலைவர் வடிவேல், பேரூராட்சி தலைவர்கள் லதா நரசிம்மன், கவிதா ஸ்ரீனிவாசன், மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் கிருஷ்ணமூர்த்தி, ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி அலுவலர் வசந்தி ஆனந்தன், உதவி ஆணையர் ராஜா, திருக்கோவில் செயல் அலுவலர் ராஜேஷ், ஆய்வாளர் பிரியா மற்றும் பலர் கலந்து கொண்டனர்.